9 மாதங்கள் மட்டுமே ஆயுள் உள்ள ஸ்டாலின் அரசு டாஸ்மாக் ஊழல் வழக்கில் பல்வேறு உண்மைகளை மறைக்க நாடகமாடுவதாக மக்கள் விமர்சித்து வருகின்றனர். டாஸ்மாக் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்தும் அமலாக்கத்துறை சோதனை குறித்தும் தியாகியை காப்பாற்ற திமுக அரசு எடுக்கும் முயற்சிகள் குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். டாஸ்மாகில் குடிக்கும் மதுப்பிரியர்கள் மட்டுமல்ல, கரூர் கம்பெனி மூலம் டாஸ்மாகில் கோடி கோடியாய் கொள்ளையடித்து வசமாக சிக்கிக் கொண்ட தியாகிகளும் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். எதை தின்றால் பித்தம் தெளியும் என ஒரு சொலவடை உண்டு. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு விவகாரத்திலிருந்து தப்பிக்க திமுகவும் அப்படித்தான். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் என சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. முதலில் டாஸ்மாகில் அரங்கேறும் ஊழல் குறித்த குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை பார்க்கலாம். தமிழகத்தில் செயல்படும் பார்களில் பல பார்கள் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு உள்ளது. அனுமதியின்றி இந்த பார்களை நடத்துவதன் மூலம் அரசின் கஜானாவிற்கு வரவேண்டிய பணத்தை திராவிட மாடல் கல்லாப்பெட்டிக்கு கொண்டு செல்கிறதாம் கரூர் கம்பெனி. டாஸ்மாகில் மது வாங்கும் மதுப்பிரியர்களிடம் பாட்டிலுக்கு ஏற்றவாறு 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக தொகை வசூலிக்கப்படுகிறது. டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டி கரூர் கம்பெனி இந்த வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக பல்வேறு ஆடியோக்கள் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே அரசு மருத்துவமனைகள் 24 மணி நேரமும் செயல்படுகிறதோ இல்லையோ, டாஸ்மாக் கடைகள் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இதில் வரும் தொகையையும் கச்சிதமாக வசூல் செய்து வருவது கரூர் கம்பெனிதான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இவையெல்லாம் கரூர் கம்பெனியினர் செய்த சில்லறை திருட்டுதான். இந்த தியாகிகள் செய்த பெரிய ஊழல் என்ன தெரியுமா? சாராய தொழிற்சாலைகளிலிருந்து டாஸ்மாக் நிறுவனத்திற்கே தெரியாமல், கணக்கு காட்டாமல் நேரடியாக மதுக்கடைகளுக்கு மது பாட்டில்களை சப்ளை செய்துள்ளனராம். இதனால் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு கிடைக்க வேண்டிய கலால் வரி வருவாய் கரூர் கம்பெனி மூலம் தியாகிகளின் பாக்கெட்டுகளுக்கு சென்றுள்ளது. பாட்டிலுக்கு 100 ரூபாய் வரை கொள்ளை நடந்துள்ளதாக தெரிகிறது. நாள் ஒன்றுக்கு எவ்வளவு பாட்டில்கள் விற்பனையாகிறது? ஒரு பாட்டிலுக்கு 100 ரூபாய் கொள்ளை என்றால் எவ்வளவு பெரிய கொள்ளை நடந்துள்ளதென கணக்கிட்டு பார்க்க சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். பெரும் காட்டுத்தீ கூட சிறிய தீப்பொறியில் இருந்துதான் தொடங்குகிறது. திமுகவை உடைத்து சுக்கு நூறாக்க காத்திருக்கும் இந்த பெரும் ஊழலும் அப்படித்தான். அமலாக்கத்துறை நடத்திய சோதனை மூலம் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பது அம்பலமாகியிருக்கிறது. இந்த ஊழல் குறித்து முறையான விசாரணை நடந்தால் பெரும் ஊழல் வெளிவரும். இருமாப்புடன் பேசி வரும் தியாகிகள் சிக்கிக் கொள்வார்கள். அந்த தியாகியை காப்பாற்றத்தான் சட்ட போராட்டம் என்கிற பெயரில் சத்தம் போட்டு அழுது கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த திமுக அரசு அந்த வழக்கின் விசாரணை முடிவடையும் முன் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கோரி உச்சநீதிமன்றத்தையும் நாடியது. இதனால் கடும் அதிருப்தியடைந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குறைந்தபட்சம் நீதிமன்றத்திடமாவது அரசு நேர்மையாக இருக்க வேண்டுமென கடுமையான வார்த்தைகளால் தனது கண்டனத்தை பதிவு செய்தனர். திமுக அரசின் நேர்மை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்லிழித்த நிலையில் உச்சநீதிமன்றமும் தன் பங்கிற்கு சவுக்கடி கொடுத்தது. இதனால் உச்சநீதிமன்றத்திலிருந்து வழக்கை வாபஸ் பெற்றது ஸ்டாலின் அரசு. இனி இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்றால் இந்த வழக்கே தேவையற்ற ஒன்றுதான் என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். அமலாக்கத்துறை சோதனை எப்படி நடைபெற்றது என அழுது புலம்புவதை விட்டுவிட்டு 1000 கோடி ஊழல் குற்றச்சாட்டை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். திமுக அரசு எப்படி எதிர்கொள்ளும்? எதிர்கொண்டால் தியாகி சிக்கிக் கொள்வாரே. பல ஆயிரம் கோடிகளை சுருட்டிய அந்த தியாகி யார் என்பதை மறைக்க ஸ்டாலின் அரசு இன்னும் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்ற உள்ளது. 9 மாதங்களே ஆயுள் உள்ள இந்த அரசால் எத்தனை காலம் உண்மையை கொல்ல முடியும்? ஆட்சி முடியும். தமிழக பெண்களின் கண்ணீரால் கல்லவை நிரப்பிய அந்த தியாகி நிச்சயம் சிக்குவார்.